நவீன் வண்டி ஓட்டிட்டு போறப்ப காவேரி சொன்னதையே நினைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு. நவீன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனைய நம்ம எப்படி சரி பண்றது? யோசிச்சுக்கிட்டே இருந்தா சரிப்படாது. என்னால நடந்த குழப்பம் நான் தான் சரி பண்ணி ஆகணும். விஜய் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவரை போய் மீட் பண்ணி காவேரிக்கு வெண்ணிலாவை பத்தியான கிளாரிட்டிய விஜய கொடுக்க சொல்லணும். விஜய் அந்த விஷயத்த செஞ்சுட்டாலே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துரும்னு நவீன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. விஜய் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்காரு. அவங்க ஸ்டாஃப் மீட்டிங்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. அதுக்கு விஜய் வேண்டான்னு சொல்றாரு. இந்த ப்ராஜெக்ட் என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்க தான் போறோம். அது காவேரி மேனேஜிங் டைரக்டரா வந்து உட்கார்ந்த பின்னாடி தான் இந்த ப்ராஜெக்டே ஆரம்பிக்கணும் அப்படின்னு கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட விஜய் சொல்லிடுறாரு. நவீன் விஜய் ஆபீஸுக்கு வர்றாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் விஜய பார்க்கணும்னு சொல்றாங்க. நீங்க யாருன்னு நான் எப்படி சார் சொல்லன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேக்குறாங்க. அதுக்கு நவீன் சொல்றாரு, நவீன்னு உங்க சார் கிட்ட சொல்லுங்க, அவரு என்ன மீட் பண்ண கூப்பிடுவாரு. விஜய்க்கு ஆபீஸ் ஸ்டாஃப் ஃபோன் பண்றாங்க. ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்கு நவீன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் அவரை உள்ள அனுப்பட்டுமா? விஜய் சொல்றாரு, வர சொல்லுங்கன்னு. நவீன் கிட்ட சொல்றாங்க ஆபீஸ் ஸ்டாஃப், சார் நீங்க போகலாம். நவீன் சொல்றாரு, விஜய் நான் உள்ள வரலாமா? புரியுது விஜய், இன்னும் என் மேல கோபமா தானே இருக்கீங்க. நவீன, நான் எப்படி சஃபர் ஆறேன்னு பாக்குறதுக்காண்டி வந்திருக்கியா? என்ன விஜய் இந்த மாதிரி பேசுறீங்க? நவீன, ஐயோ எப்பா நவீன, உன்கிட்ட நான் எப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கிற? காவேரி என்கிட்ட இருந்து விலகுறதா சரின்னு நவீன பெரிய ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தியப்பா. என்ன மாதிரி ஸ்பீச்சியா? அதை என்னால மறக்க முடியுமா நவீன? விஜய், உங்ககிட்ட நான் காவேரிய பத்தி தான் பேச வந்திருக்கேன். இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால எதுவும் பேச முடியாது. சரி நவீன, பேசு. விஜய், உங்களையும் காவேரியும் சேர்த்து வைக்க தான் வந்திருக்கேன். காவேரி வீட்டுல நான் பேசுறேன். எப்படி காவேரி வீட்டுல போய் நீங்க பேச போறீங்களா? போறான் நவீன். விஜய், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நவீன், சீரியஸா பேசுறியா? நீங்களே வந்து பாம்பு வைப்பீங்க, நீங்களே வந்து எடுப்பீங்க, அப்படிதானே? ஏன் சார், நீங்க வச்ச பாம்பு தான் ஆல்ரெடி செதறிடுச்ச. இப்போ வந்து என்கிட்ட எதுக்கு நவீன் பேசுற? நவீன், இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத. காவேரியோட தங்கச்சி புருஷன்னு தான் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி எனக்கு பண்ணின துரோகத்துக்கு இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். விஜய், நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு வரல. எனக்கு இருந்த ப்ரெஷர்ல நான் அப்படி சொல்லிட்டேன். அதை நீங்க புரிஞ்சுக்காம பேசுறது நல்லாவே இல்லை விஜய். நவீன, உனக்கு நல்லா இருக்க மாதிரிலாம் என்னால பேச முடியாது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. விஜய், காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளால உங்களை மறக்க முடியல. உங்க நினப்பாவே இருக்கா விஜய். நீங்களும் அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான். நவீன, பேசுறத நிப்பாட்டுப்பா. நவீன, புதுசா ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்ச மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. நவீன, நீ சொல்லிதான் காவேரி என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரியணுமா? தான் உன்கிட்டே சொன்னேனே அன்னைக்கு, நானும் காவேரியும் லவ் பண்றோன்னு. கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் மறந்துட்டு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு அன்னைக்கு நான் தானே உன்கிட்ட சொன்னேன். தெளிவா எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் உன்கிட்ட சொன்னேனையா. ஆனா எல்லாம் தெரிஞ்ச நீ யமுனா கிட்டயே போட்டு கொடுத்துட்டேல்ல. இன்னும் என் பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து பிளான் பண்ணி பிரிச்சுட்டியா? விஜய், வேண்டாம் விஜய், திருப்பி திருப்பி இந்த மாதிரி அலிகேஷன்லாம் வைக்காதீங்க விஜய். நவீன பிளான் பண்ணியோ இல்லையோ, ஆனா நீ தானே எங்களை பிரிச்ச, அது உண்மைதானே? விஜய், சரி விஜய், நான் இதை ஒத்துக்கிறேன். தப்பு என் பேர்ல தான். உங்ககிட்ட அதுக்காண்டி சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு போதுமா விஜய்? அதனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்திருக்கு. அதனாலதான் நானே சேர்த்து வைக்கலான்னு வந்திருக்கேன். மீன், அப்படி எதுவும் கிழிக்க தேவையில்லை. என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல நீ வரணும்னு எந்த அவசியமும் இல்லை நவீன். காவேரி என்னோட உயிர். காவேரியால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நவீன். காவேரி அவங்க அம்மாவோட வார்த்தைய மீற முடியாம இருக்கா. அதுதான் பிரச்சனைன்னு எனக்கு இப்போ முடியும் தெரியும். காவேரி அவங்க அம்மா பேச்ச மீறவே வேணாம். அவங்க அம்மாவே புரிஞ்சுக்கிட்டு காவேரிய என் கூட வாழ்றதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதை எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நவீன். நீ கிளம்பி போறியா?
ஆனா விஜய், நான் உன்னை மாத்திரம் சொல்லிட்டு போகணும்னு விருப்பப்படுறேன். காவேரி அவங்க அம்மா பேச்ச மீற முடியாம இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா அது ஒண்ணு மாத்திரம் பிரச்சனை கிடையாது. வெண்ணிலாவ உன் வீட்டுல தங்க வச்சிருக்கேல்ல நவீனு, திரும்ப திரும்ப இதே சொல்லாத. எதுக்கு வெண்ணிலாவ இந்த விஷயத்துக்குள்ள கொண்டுட்டு வந்த நவீனு? நீனு கடுப்பாயிருவேன் பாத்துக்க. இன்னைக்கு வெண்ணிலா என் கைய பிடிச்சிருக்கப்ப அடிச்சு விரட்டி இருக்கணுமா நானு? என்ன சொல்ல வர நவீனு? விஜய், இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா இந்த ஜென்மத்துல நீ காவேரி கூட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சொல்ல வர விஷயத்த முழுசா கேட்டுட்டு பேசு. நீனு என்னால கேட்க முடியாது. நீ எல்லாம் பஞ்சாயத்து பேசிதான் என்ன காவேரி புரிஞ்சுக்கணும்ல. அவளுக்கு என்ன குழப்பம் இருக்கோ அத நானே சரி பண்ணிடுவேன் நவீனு. நீ உன் வேலையை மாத்திரம் பாரு. சரி, அப்புறம் உன் இஷ்டம். காவேரி கஷ்டப்பட்டிருக்கான்னு பேச வந்தேன் பாரு. நவீனு, என்னடா என்ன பேசுற? அதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்க. அவ உன்னோட எக்ஸ் லவரு, அதுக்காண்டி பேச வருவியாடா? நவீனு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி, உனக்கு மாத்திரம் பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமா வருது இல்ல? உனக்கே இவ்வளவு இருக்கும்போது காவேரிக்கு கோவம் வருமா வராதா? ஒரே வீட்டுல பொண்டாட்டியும் இருக்கணுமா, எக்ஸ் லவரும் இருக்கணுமா? எல்லாம் எவன் ஏத்துப்பான்? ஆறு விஜய், காவேரி என்னோட எக்ஸ் லவர்னு நினைச்சு உன்கிட்ட பேச வரல. அதனால ஒரு குழப்பம் நடந்துருச்சு. அத நானே சரி பண்ணணும்னு நினைச்சு வந்தேன் பாரு. இப்ப எல்லாம் மனுஷன் பேச முடியுமாயா? ஏய் நவீனு, என்னையா? இத பத்தி உன்கிட்ட பேச வந்தேன்னா என்ன செருப்பால அடி. சொல்லிட்டு நவீன் போயிடுறாரு. விஜய் கடுப்பாயிடுறாரு. நவீன திட்டிக்கிட்டே இருக்காரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு. காவேரி விஜய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்காங்க காவேரி. காவேரி சொல்றாங்க, என்ன நர்மதா இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? அதுக்கு கங்கா சொல்றாங்க, இங்க இருந்து எப்படி காவேரி? அக்கா, அதுக்காண்டி ஸ்கூலுக்கு எத்தனை நாள் லீவ் போடுவா நர்மதா? நர்மதா, கிளம்பு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. அம்மா, நர்மதாவ கிளம்ப சொல்லுமா ஸ்கூலுக்கு. எங்களை மாத்திரம்தான் கண்டிப்பியா? நர்மதாவ எதுவும் சொல்ல மாட்டியா? என்னம்மா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க? யமுனா சொல்றாங்க, எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டு அயன் பாக்ஸ எடுத்துட்டு வரேன்க்கா. சரி யமுனா, நானே எல்லாருக்கும் டீயை கொடுத்துக்கிறேன், நீ போய் அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வா போ. டீய எல்லாரும் குடிக்கிறாங்க. காவேரிக்கு ஃபோன் கால் வருது. காவேரி அட்டன் பண்றாங்க. சொல்லுடின்னு கேக்குறாங்க. அதுக்கு காவேரியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட் இருக்கான், அது உனக்கு ஓகேவா இருக்குமா காவேரி? காவேரி சொல்றாங்க, ரிசப்ஷன்ல வேலை பார்க்கறது நல்ல ஜாப் தானே, எனக்கு ஓகே தாண்டி. என்னோட ரெசியூம் மெயில்ல இருக்கு, நான் அப்டேட் பண்ணிட்டு உனக்கு சென்ட் பண்ணிடுறேன் மீனா. நீ எனக்கு லொகேஷனும் டைமிங்கும் மெயில் பண்ணி விட்டுரு. ஓகே காவேரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. கங்கா சொல்றாங்க, காவேரி நீ இப்ப வேலைக்கு போகணுமா? அக்கா, நான் ஃபைனான்சியலா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணும்ல. அதுக்கு கங்கா சொல்றாங்க, அத நானும் மாமாவும் பாத்துக்கிறோம், நீ வீட்லயே இரு. அக்கா, நான் சம்பாதிக்கிறது வீட்டு வாடகைக்காது யூஸ் ஆகும்ல, அப்பதான் என்னால டென்ஷன் இல்லாம இருக்க முடியும். கங்கா கேக்குறாங்க, அம்மா எதுவும் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கியம்மா. கங்கா, அவ வேலைக்கு போகட்டும், இல்லாட்டி தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பா காவேரி. யமுனா சொல்றாங்க, அக்கா சொல்றதும் கரெக்டு தான், அம்மாவும் அதான் சொல்றாங்க, காவேரி அக்கா வேலைக்கே போகட்டும். சாரதா சொல்றாங்க, யமுனா நீயும் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு வேலையை பாரு, எங்களை கவனிச்சுக்கிறேன்னு வீட்டிலே உட்கார்ந்துராத. யமுனா சொல்றாங்க, சரிம்மா நான் போறேன். காவேரி சொல்றாங்க, அம்மா பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்மா. பாட்டி சொல்றாங்க, சாரதா என்ன எதுவும் பேசாம இருக்க? இந்த காவேரி பண்றத பார்த்தா இவளை வேலைக்கு அனுப்பாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. காவேரி சொல்றாங்க, பாட்டி நீ போய் சம்பாரிச்சு வீட்டு வாடகைக்கெல்லாம் எடுத்துட்டு வா பாட்டி, போ. எல்லாரும் காவேரி சொன்னத நினைச்சு பார்த்து சிரிக்கிறாங்க. பாட்டி கேக்குறாங்க, நைட்டு ஃபுல்லா கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்தா இந்த காவேரி, இப்ப என்னடானா எப்பயும் போல நம்ம கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, என்னடி ஆச்சு இவளுக்கு? டீ இப்படி இருந்தாதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான். நர்மதா, சீக்கிரத்துல குளிச்சுட்டு ரெடியாகு, நான் ட்ரெஸ்ஸ அயன் பண்ணி கொடுக்கறேன், நாளை சந்திப்போம்.